நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19 முதல் 23 ஆகிய வசனங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, சத்துரு எப்போ உள்ள வாரான்? உணராதிருக்கும் போது சத்துரு உள்ளே வருகிறான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, வசனத்தை கேட்டுட்டேன், அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணுமே, வசனத்தை கை கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவங்கள், குணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் சத்துரு தொடர மாட்டான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, இப்போ இந்த கடைசி காலத்திலே வசனம் நிறைய தெரியும், அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு பார்த்தால், நிறைய நேரத்தில் பொய் பேசுகிற காரியங்கள், அப்புறம் தேவையில்லாமல் பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் என்ன பண்ணுவோம்? சில நேரத்தில் கோவப்பட்டுருவாங்க, சில நேரத்தில் சண்டை போட்டுருவாங்க, சில நேரத்தில் பிரிஞ்சு போயிருந்தாங்க, சில நேரத்தில் எரிச்சல் வந்துடுது. இப்படி வசனத்தை கேட்டதுக்கப்புறம் நம்ம உண்மையாக வாழணும், விட்டு கொடுத்து போயிடணும். பொல்லாப்பா வேண்டாம், பொல்லாத காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடணும். அநியாயத்துக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, அக்கிரமத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இது எல்லாமே இந்த பின்னாடி சப்ஜெக்டுக்குள்ள வந்துடும். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஆமா, என் வாழ்க்கையில் இப்படி ஒருப்பட்ட ஒரு காரியம் இருக்கு, நான் இதுலேருந்து நான் வழி விலகணும், இதுலேருந்து என்னை விலக்கி நான் பாதுகாத்துக்கொள்ளணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும், நான் வசனத்தை கேட்டுட்டேன், இந்த வசனத்துக்கு நான் கை கொள்ளணுமே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது பரிசுத்த ஆவியானோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, நம்ம இருதயத்துக்குள்ளே என்னென்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை ஆவியானவர் ஞாபகப்படுத்தி காமிப்பார். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துக்குள்ளே வெளிப்படுத்துவார். அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். கீழ்ப்படியும் போது நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போகிறோம். கீழ்ப்படியும் போது நைட்டு படுத்தா நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கும். ஆனா பல வேளையிலே காலையிலேருந்து ராத்திரி வரையும் நம்ம கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, எவ்வளவு நேரம் தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, பல வேளையிலே கர்த்தரோட வார்த்தையை அசட்டை பண்ணி கேட்காம அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதியே இருக்கு. என்ன காரணம்? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, உணர்வு வந்துடணும். இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, ஆமா நான் அந்த வசனத்தை நான் கீழ்ப்படியணும், இந்த வசனத்தை நான் கீழ்ப்படியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கீழ்ப்படிந்தாலே எத்தனையோ விதமான அந்த பிரச்சனைகளுக்கு உடனே முடிவு வந்துடும். நிறைய குடும்பத்துல அம்மா அப்பா சொல்லுவாங்க, வீட்டுல வயசான பாட்டிமார் சொல்லுவாங்க, ஆவிக்குரிய தகப்பன்மார் சொல்லுவாங்க, சர்ச்சில் மேய்ப்பன் போதிக்கும் போது அழகா சொல்லி தருவார், இப்படி செய்யாதீங்க அப்படிம்பாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்டுட்டு மற்ற நாளில் போய் பார்க்கும்போது மறுபடியும் லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது, அநியாயமான காரியத்தில் ஈடுபடுறது, பலவிதமான பாவத்தில் போய் சிக்கிக்கொள்றது, கர்த்தரை விட்டு தள்ளி போறது, அப்புறம் விக்கிரகத்துல போறது, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அது எல்லாம் செய்யறது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ஒரு மனுஷன் உணர்வு இல்லைனாலே அந்த இடத்துக்குள்ள சத்துரு உள்ள வாரான்.
அதான் முக்கியமான பாயிண்ட். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து. இப்ப நம்ம அழகா யோசிக்கலாம். சத்துரு ஏன் உள்ள வந்தான்? வசனத்தை கேட்டாச்சு, உணர்வு வரல, அதனால பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். இருதயத்துக்குள்ள என்ன வசனம் இருக்கோ அந்த வசனம் காணாம போயிருது. எதனால? முதல்ல ஆவியானவர் நமக்கு உணர்வு தராரு. இந்த வசனத்தை கேட்டல்லப்பா, கீழ்ப்படி, இந்த வசனத்தை கை கொள்ளு, இந்த வசனத்தை கை கொண்டாதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி தருவார். அது எல்லா வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியும் போதுதான் மறுபடியும் மறுபடியும் ஆவியான நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார். வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஆமா நம்ம அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை ஆவியானவரை அசட்டை பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கு? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அதுக்கப்புறம் உள்ள என்டர் ஆயிட்டான். சத்துரு உள்ள விட்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்ப வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. என் வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்படின்னா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ அதுதான் எனக்கு முதல் ஸ்டெப். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், அதுதான் முதல் ஸ்டெப். எந்த அளவுக்கு நம்ம டெய்லி நம்ம தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. இந்த பைபிள் வசனத்தை நம்ம அழகா கவனிச்சு கேட்டு வாசித்து தியானித்து, வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்க, நம்ம வாழ்க்கை இப்படி இல்லையே, அப்ப நம்ம எந்த அளவுக்கு மாற வேண்டியிருக்கு. வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மாறினாலே வெளிச்சமா இருக்கும்போது பிசாசு உள்ள என்ட்ரா மாட்டான். வசனத்தை கேட்டு அப்படியே உணராம இருக்கும்போது இருளான வாழ்க்கைக்குள்ள போகும்போது சத்துரு உள்ள என்ட்ராரான். அப்ப பொல்லாங்கன் வந்து அப்படின்னாலே பொல்லாத பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, உள்ள என்டர் ஆயிட்டான். அவன் உள்ள வந்தா இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். இருதயத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் யோசித்து வைக்கிறோமோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். நிறைய காரியங்களை யோசித்துட்டு இருப்போம். நம்ம இருதயத்துல அழகா யோசித்துட்டு இருப்போம், நம்ம இப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நல்லா ஜெபிக்கணும், இந்த வருஷம் பைபிள் வாசித்து முடிக்கணும், ஸ்தோத்திர பலி சொல்லணும், நிறைய ப்ரோக்ராம் போட்டுட்டே இருப்பாங்க. இது எல்லாமே உள்ள வந்து தூக்கிட்டு போயிடலாம். அப்ப சத்துரு எப்போ உள்ள வந்தான் அப்படின்னா உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை, அதான் வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதை நம்ம அழகா புரிந்து கொண்டால் இனிமேல் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கேட்கும்போது அதை எந்த அளவுக்கு நம்ம இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொள்றோமோ அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும். ஆமா, வசனம் இப்படி எழுதப்பட்டிருந்துச்சு, போன வாரம் மெசேஜ் கொடுக்கும்போது இப்படி சொன்னாங்க, அப்போ அந்த வசனத்தை நான் இப்போ கீழ்ப்படிந்தா நான் வாழ்றேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அது போன வாரம் தானே பிரசங்கம் பண்ணாங்க, அது பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை அசட்டை பண்ணியாச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் பொல்லாங்கன் வந்து சத்துரு வந்து நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி சரி அப்படிம்பாங்க. ஐயா இன்னைக்கு இந்த தப்பு நடந்துட்டு, ஆமாம் 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 இந்த தப்பு நடந்துட்டு அப்படிம்பாங்க. தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் போட்டு, அப்பா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, இன்னைக்கு உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலப்பா, உங்கள் சத்தத்துக்கு நான் உண்மையிலே செவி கொடுக்கலப்பா, வசனத்து மூலியமா என்கிட்ட பேசுனீங்கப்பா, அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலப்பா, நான் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கலப்பா, நான் உண்மையிலே கீழ்ப்படியலப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, உங்கள் வசனத்தை கைக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உங்கள் வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நான் நடக்கலப்பா அப்படின்னு சொல்லி இந்த இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வரும்போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உங்கள் இருதயம்
கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இருந்தால் உடனே தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கணும். நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிப்பீங்களா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகும் போது அவங்க வாழ்க்கை மாறிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இந்த வசனத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொண்டு, எந்த அளவுக்கு ஆமாப்பா சில நேரத்தில் நான் உணர்வு இல்லாமல் இருந்துட்டேன், நீங்கள் எனக்கு பல முறை சொல்லி கொடுத்தீங்க, நான் கேட்கலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பியாச்சு அப்படின்னா பொல்லாங்கன் வரமாட்டான். கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு பொல்லாத வாழ்க்கைக்குள்ள போகும்போது, கீழ்ப்படியாத சுபாவத்துக்குள்ள போகும்போது, இரக்கமற்ற தன்மைக்குள்ள போகும்போது அதுல தான் நிறைய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், கஷ்டம், பிரச்சனைகள், எல்லாமே உள்ள வந்துடுது. அந்த பொல்லாங்கன் வந்தால் இவ்வளவு காரியம் இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு. பொல்லாங்கன் வந்துட்டான் அப்படின்னாலே அப்புறம் எல்லாமே நஷ்டத்துக்குள்ள போகுது. ஏன்னா இருதயத்திலே தேவன் சில ரகசியங்களை நமக்கு தந்திருப்பாரு. தேவனோடு தரிசனத்தின் மூலியமாக, சொப்பனத்தின் மூலியமாக அழகா பார்த்துட்டு இருப்பாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியில உணர்வு இல்லை அப்படின்னு உடனே என்ன நடக்குன்னே அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் பார்த்தா சோர்ந்து போய் படுத்து தூங்கிடும். என்னன்னு கேட்டா என்னன்னே தெரியல பிரதர் அப்படிம்பாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகி இருப்பாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகினாலே அந்த வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழப்பம் வந்துடும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒருவன் பரலோகத்துல தேவனுடைய வார்த்தை இந்த பூமிக்கு வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தத்தை கேட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன காலம்? கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவை பெற்றுக்கொண்டு, வரங்களை பெற்றுக்கொண்டு, கனிகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். பரிசுத்த ஆவியான சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானது கீழ்ப்படியணும். பரிசுத்தமா வாழணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்தணும். எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா? அது தேவ சித்தம். அப்ப அந்த சித்தம் நம்ம மைண்ட்ல இருக்கணும். என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எங்க ஊர்ல உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்ப இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ள இருக்குமானால் சத்துரு உள்ள வரமாட்டான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து, இந்த பொல்லாங்கன் வந்தால் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய குறைவுகள் வீட்டுக்குள்ள உள்ள என்றாது. ஒரு வீட்டுக்குள்ள குறைவு வரக்கூடாது, நம்ம வாழ்க்கையில எதுவுமே குறைவே வரக்கூடாது அப்படின்னா நிறைவான ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும், நம்ம வாழ்க்கையில இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தால் நிறைவான ஆவியானவர் கூட இருப்பார். சத்துரு உள்ள வர முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை காத்து கொள்றோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை பாதுகாத்து கொள்ளும் போது சத்துரு உள்ள வரமாட்டான். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உணர்வு இல்லைன்னா பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அது ஒரு வேதனையான காரியம். இருதயத்தில் நிறைய வசனத்தை வாசித்து வாசித்து மனப்பாடமா இருதயத்தில் வச்சிருப்போம். அந்த வசனத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு என்ன ஆகும்? அப்புறம் வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு ட்ரையான லைஃப். இதனால வசனம் இருதயத்துக்குள்ள குறைஞ்சிட்டு, ஏன்னா பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்ப இருதயத்துக்குள்ளே சத்துரு உள்ள என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னா வசனத்தை கேட்ட உடனே உணர்வு இருக்கணும். உணராதிருக்கும் போதுதான் உள்ள என்ட்ராரான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் உணர்வு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்படியே கேட்டுட்டு அப்படியே போறாங்கன்னு அர்த்தம். தேவனோட ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு அப்படியே போயிட்டாங்க. அதான் வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இரண்டாவது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான்.
ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படினாலே இப்போ நிறைய குடும்பத்துல கஷ்டமா தான் இருக்கு. பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழணும். நியாயமா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் நியாயமா இருக்கணும். 24 மணி நேரம் அநியாயத்தை வெறுக்கணும். 24 மணி நேரம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் அப்படின்னா அவங்க ஒரு காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்திருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு போவாங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வசனத்தை கேட்டு 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 சந்தோஷத்தோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றாங்க. கற்பாறை அப்படின்னாலே இருதயம் அந்த அளவுக்கு கடினமா இருக்கும். ஒரு சதையான இருதயம்லாம் இருக்காது, கடினமான இருதயமா இருக்கும். அவங்க யாருக்குமே யாருடைய வார்த்தைக்குமே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சரி, நான் செய்கிறதான் சரி. போதிக்கிறவங்க வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியான எச்சரிக்கை கொடுப்பாரு, அப்பவும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம 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 லாஸ்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா இருதயம் மறுபடியும் கடினமான இருதயமா மாறிடும், கற்பாறையா மாறிடும். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், அதான் பாயிண்ட். அப்போ கற்பாறை அப்படின்னாலே நமக்கு அழகா தெரியும் கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த கல்லுக்குள்ளே கொண்டு போய் ஒரு வார்த்தையை நம்ம திணிக்கும் போது, அந்த வார்த்தையை உள்ள அனுப்பும்போது, ஆமாம் என் வீட்டில் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நானும் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசையாக கேட்பாங்க. உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய், ஏன் வேறு இல்லை? நம்ம ஒரு விவசாயம் பார்க்குறோம், ஒரு விதை போடுறோம், கல்லில் போட்டால் அது முளைக்குமா? முளைக்காது. நல்ல மண்ணுள்ள இடத்துல போய் பார்த்தா தான் அந்த விதை உருவாகும். கல்லுள்ள இடத்துல பார்த்தா கொஞ்சம் தான் வளரும், அப்புறம் பார்த்தா வேறு உள்ளே போக முடியாது. அதனால அந்த வெயில் அடிச்சோன்னு தாங்காது. தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். டெய்லி வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனம் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கோ அதே போலே உருவாக்கப்படணும், வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படணும், வசனத்தின்படி வாழ்க்கையை வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். எங்க நம்ம வசனத்துக்கு படி எங்க நம்ம 365 நாள் வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே இடறல் அடைவான். சர்ச்சில் போய் கேட்கும்போது உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றானா? ஆமா 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 வாக்குத்தத்தம் பேசிட்டாங்க, என் வாழ்க்கையில உடனே நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் வேறில்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம வீட்டில் ஒரு செடி வைக்கிறோம், ஒரு மரம் வைக்கிறோம், தண்ணி ஊத்துறோம், நல்ல கீழே அந்த வேறு போனாதானே நல்ல கிரிப்பா பிடிக்கும். நல்ல கல்லுகள்லாம் போட்டுட்டு அதுல கொண்டு ஒரு செடியோ மரமோ வச்சா எப்படி இருக்கும்? வளராது. ஏன்னா வேறு கீழே போகாது. நல்ல வேறு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மரம் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும், இந்த செடி நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆகிலும் தனக்குள்ளே கொஞ்ச காலம் வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம். ஏன் வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம்? என கற்பாறை. வசனத்து நிமித்தம் உபத்திரம். ஏன் வசனத்து நிமித்தம் ஏன் உபத்திரம் வந்துச்சு? வசனத்துக்கு கீழ் படிச்சுட்டே இருந்தாங்கன்னா இருதயம் சாஃப்டா இருக்கும். வசனத்தை கேட்டுட்டு கீழ் படிக்கலன்னா மறுபடியும் இருதயம் கடினமா மாறிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா இருதயம் மறுபடியும் கடினமா மாறிடும். நிறைய பிரசங்கம் பண்ண கேட்குறாங்க, நிறைய செய்தி கேட்டாச்சு, மறுபடியும் இருதயம் பார்த்தா கடினமா மாறிடுது.
வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். அப்ப அவன் இடறி விழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேர் இல்லாத ஒரு வாழ்க்கை. வேர் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் அங்க உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல். ஏன் இடர்றாங்க அப்படின்னா, வேர் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த உபத்திரம் துன்பம் அப்படின்னாலே அதுல ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, அப்படியே அதுல நிறைய உள்ள போயிட்டே இருக்கும். அடுத்தாப்புல 3வது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐசுரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். முள்ளுள்ள இடம். அடுத்தாப்புல என்னன்னா, முள்ளுள்ள இடம். முள்ளுள்ள இடம் எப்படி இருக்கும்? எல்லா பக்கமும் குத்திக்கிட்டே இருக்கும். நம்ம சில செடி மரம்லாம் வந்து கொஞ்சம் முள் அதிகமா இருக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய முள்ளா இருக்கும். அதுல போய் நம்ம லைட்டா கையை விட்டாலும் குத்திரும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். நல்ல ஒரு நிலத்துல நம்ம விவசாயம் பார்த்தாச்சு அப்படின்னா அழகா கனி கொடுக்கும். ஒரு கல் இருக்கிற இடத்துலையோ கற்பாறையிலையோ இல்லை ஒரு முள் இருக்கிற ஒரு நிலத்திலையோ கொண்டு போய் பயிரை போட்டாச்சு அப்படின்னா அதை எடுக்க முடியாது. விவசாயம் பார்க்குறவங்க முதல்ல அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வேற எதுவுமே இல்லாமல் எல்லாம் செக் பண்ணி தான் போடுவாங்க. முள் இருக்கிற இடத்துல போய் விதைய போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? அது நல்லா வளர்ந்துருக்கும், ஆனால் முள்ளா இருக்கிறதுனால அதுக்குள்ள போய் எடுக்க முடியாது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும். முள்ளுள்ள இடத்துல கூட வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இப்போ இந்த முள்ளுள்ள இடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, உலக கவலை இருக்கு. இந்த உலக கவலை அப்படின்னா அது ஒரு முள்ளு. நல்ல மறுபடியும் புரிஞ்சு கொள்ளணும். உலக கவலை, இந்த உலக கவலை வந்துட்டு அப்படின்னாலே அங்க ஒரு முள்ளு வந்துட்டு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அது ஒரு முள்ளு. மறுபடியும் சொல்லித்தரேன். முள்ளுள்ள இடம் அப்படின்னாலே உலகத்துக்குள்ள சார்ந்த காரியங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் வீட்டில் கட்டில் இல்லை, என் வீட்டில் இது இல்லை, என் வீட்டில் அது இல்லை, என் வீட்டில் நான் இன்னும் அப்படின்னு ஒரு பெரிய வீடு கட்டலை, ஒரு கார் வாங்கலை, எனக்கு இது இல்லை, எனக்கு அதில் சொல்லி உலக கவலைக்குள்ளே போயிடுவாங்க. என் சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உலக கவலைக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள தூக்கி வெளியே கொண்டு வர ரொம்ப கஷ்டம். யார் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. சர்ச்சில் போய் செய்திலாம் கேட்பாங்க, ஆனால் இருதயம் ஃபுல்லாக அந்த உலக கவலையிலே இருக்கும், அப்படியே மூழ்கிரும். அதுக்கப்புறம் அவங்களை வெளியே தூக்கி கொண்டு வர ரொம்ப கஷ்டம். 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அவங்க பணம் நகை சொத்து அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செட்டிங் அதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி வெளியில் கொண்டு வர ரொம்ப கஷ்டம். அது மயக்கம். இந்த மயக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? மறுபடியும் மறுபடியும் அதே மயக்கத்துக்குள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ முள்ளுள்ள இடம் அப்படின்னா முதல்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, உலக கவலையை கொண்டு இருதயத்தில் கொண்டு வச்சிடக்கூடாது. ஐஸ்வர்ய மயக்கம் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லித்தரேன். இருதயத்துக்குள்ளே உலக கவலை இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஆவியில வளர முடியாது. இருதய மயக்கம் உள்ள அந்த இருதயத்துக்குள்ள வந்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இருதயத்துக்குள்ள மயக்கம்னா என்ன மயக்கம்? நிறைய மயக்கம் இருக்கு, அது வேண்டாம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணம் 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 சொல்லிட்டு பணத்து பின்னாடியே போயிடுவாங்க. செல்வம் 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 பின்னாடியே போயிடுவாங்க. சொத்து 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 பின்னாடியே போயிடுவாங்க. நகை நகை பின்னாடியே போயிடுவாங்க. எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும் அது பின்னாடியே போயிடுவாங்க. யாரை விட்டுட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால். எதை நெருக்கிட்டு? வசனத்தை நெருக்கிட்டு. ஏன் வசனத்தை நெருக்கிட்டு? என் இருதயத்துக்குள்ள வசனம் தான்ப்பா கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா
என் இதயத்துக்குள்ளே அந்த வசனம் அப்படியே நான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆமாப்பா, நான் வாக்குத்தத்தம் கேட்டேன். மேய்ப்பெண் போதிக்கும்போது நான் கவனிச்சு கேட்டேன்ப்பா. நான் பரிசுத்தமா வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் நீதியை பின்பற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. உண்மையா வாழ்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. குடும்பமா ஒரு குட்டி பரலோகமா எங்கள் வீடு இருக்கணும்ப்பா. எங்கள் வீட்டில் எல்லாமே தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. எந்த ஒரு பொருளோ அநியாயமாக சம்பாதிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் நம்ம நிறைய யோசித்து வைப்போம். ஆனால் இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உள்ள வரும்போது அது முள்ளுள்ள நிலமாக மாறுகிறது. மறுபடியும் சொல்லித்தரேன், ஒரு முள்ளுள்ள வாழ்க்கையில போய் சிக்கி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஒருவேளை புரியலையா, மறுபடியும் கூட கேளுங்க. முள்ளுள்ள இடமா வேண்டாம், நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலமா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதயத்தில் போய் உலக கவலையை வச்சுக்கிட்டு அப்புறம் புலம்பிட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட நகை இல்லை, என்கிட்ட சொத்து இல்லை, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை. ஏசு கூட இருக்காரா? ஏசு கிறிஸ்து கூட இருந்தால் போதுமே, பரலோகமே நம்ம கூட இருக்கு. அதனால் நிறைய குடும்பத்தில் புலம்பும் போது எப்படி புலம்புவாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, அப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. உலக கவலை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இப்படியே புலம்பி புலம்பியே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் முள்ளுள்ள இடம். இந்த முள்ளுள்ள இடத்துக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கி கொள்ளும்போது ரொம்ப ஆபத்தாக மாறிடும். அதனால முள்ளுள்ள இடத்துக்குள்ள போய் யாரும் சிக்கி கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. முள்ளுள்ள இடம் வேண்டாம். முள்ளுள்ள இடத்துல போயாச்சுன்னா அது உலக கவலை மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மட்டும்தான் இருக்கும். அவங்களால எப்படி கனி கொடுக்க முடியும்? ஒரு கனி உள்ள வாழ்க்கையில் வாழ முடியாது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய நினைவு எல்லாமே உலகத்தை சார்ந்தே போயிட்டே இருக்கும். எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி இப்படியே புலம்பிட்டே இருப்பாங்க. வேண்டாம், அது வேண்டாம். 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இருதயத்துக்குள்ளே பிசாசு வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா வாழணும். சதையான இருதயமா இருக்கணும். 3வது, உலக கவலையோ ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ இருக்கக்கூடாது. நல்ல நிலம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இடம். வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ண போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. இந்த சத்தியத்தை பேசுறதுக்கு கிருபை, இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இணைந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எங்கள் வாழ்க்கை 100 மடங்கு கனி கொடுக்கணும் அப்படின்னா 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் எங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும்ப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை தாங்க, இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்தில் ஜெபிக்கணாலோ பரிபூர்ணமான சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க. துதிக்கிற துதியோட எலும்பு கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துடைய தேவைகளை சந்திங்க. எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் வெளியில் இருக்கிறாங்கப்பா, கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. அதிகால வேளையில் உங்களுடைய பாதத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சீக்கிரமாக படுத்துங்கிறது கிருபை செய்யுங்க. தேவையில்லா சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஓட்டுருங்க. கற்பத்தை நீங்கள் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசுடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் கர்த்தர் கிருபை தாங்க. மனமிறங்க, குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேல் உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
தேவன் அருளே அப்போ மினிஸ்ட்ரி. என் பேர் அபிராஜ். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் கூப்பிடலாம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.